மூன்று அணிகளுக்கும் டிவிகே கிட்ட அணி கிடையாது. ம், திமுக அணி, அதிமுக அணி, விஜய் தனியா. ம், விஜய்க்கு வந்து 170 தராங்க, மீதிக்கெல்லாம் அணிக்கு தான் தந்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 120 தான் திமுகக்கு தராங்க. ம், அப்ப காங்கிரஸ் 3 தானே, ம், எம்டிஎம்கே 4, ம், டிஎம்கே 80. அதை சொல்லுங்க. ம், அதிமுக சொல்றாங்க 85. அப்ப அதிமுக வந்து 40, பாஜக 3, பிஎம்கே 3 தானே. ம், பைத்தியக்காரத்தனமா இருக்குங்க இந்த இது. ம், ஒண்ணு விஜய் ஜெயிக்குது, அது ஒத்துக்க முடியும். ம், திமுகவுக்கு 120 கொடுக்குறாங்கன்னா அது அதுல இருந்து வரக்கூடிய சிக்னல் என்ன சொல்லுங்க பாப்போம். ம், இது 15 பேர் சர்வே பண்ணியிருக்காங்க, எக்ஸிட் போல். ம், 15 பேரும் ஒன்னே ஒண்ணுத்தை குறிக்கிறது, ம், தமிழ்நாடு தொங்கு சபையை நோக்கி செல்கிறது, ம், கூட்டாட்சியை நோக்கி செல்கிறது. ம், இப்ப விஜய்க்கு 120 வந்துட்டுனா கூட ம், he has to depend on ADMK. டிஎம்கே போக மாட்டாரு அவரு. ம், அப்ப பாஜக நோடல் வந்துருது. பாஜக வெளில இருந்துருவாங்க, நோ ப்ராப்ளம். பாஜக வெளில நிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. ம், இங்க காங்கிரஸ் சொல்றாங்கன்னா ஆட்சியில இருப்போம், எங்களுக்கு ஓணும்ட்டு. ம். அப்ப என்ன தெரியுமா, காங்கிரஸ் வந்து வெளில போறதா தயார் பண்ணிக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து டிவிகேயோட போடும். காங்கிரஸ்க்கு என்ன 3 வரப்போகுதுங்க, 4 வரப்போகுதுங்க, அதுக்கு மேல வராதுங்க.